அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில இருந்த முக்கியமான நபர்களுடைய பெயர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து சொல்கிறீங்களா இல்லை அகில இந்திய அளவில் சொல்கிறீங்களா? அகில இந்திய அளவில். அகில நேதாஜி முதல் தலைவர், கேப்டன் மோகன் சிங், லாலா சங்கர்லால், சீலபத்ர யாஜி, ஹெச்வி காமத், என்ஜி ரெங்கா, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்களா? தேவமாரா, ஹேமந்த்குமார் பாசு, ஆர்கே ஹல்துல்கர், இப்படி நிறைய எல்லா மாநிலத்தில் அந்த காலங்களில் இருந்த முக்கிய தலைவர்கள்லாம் இந்த கட்சியில் தான் இருந்தாங்க. காங்கிரஸுக்குள்ளே ஃபார்வர்ட் பிளாக் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே தான் இருந்தாங்க. காங்கிரஸுக்குள்ளே 1939 திரிபுரா காங்கிரஸில் போட்டு ஜெயித்த தலைவர் நேதாஜி. அவர் காந்தியினுடைய வேட்பாளர் பட்டாபி சீதாராமையாவை அவரை தோக்கடித்து இவர் ஜெயிக்கிறார். ஜெயித்ததுக்கு பின்னால் தார்மீகமாக வெற்றி பெற்ற தலைவருக்கு கொடுக்க வேண்டிய ஒத்துழைப்பை காந்திய கூட்டம் கொடுக்க மறுத்துருச்சு. 1939 பிப்ரவரியில் அந்த மாநாடு நடக்கும்போது மாநாட்டில் பிரசிடென்சியல் அட்ரஸ்ன்னு ஒன்று பண்ணுவாங்க. அதில் அவர் துவக்கத்திலேயே ஒரு கோரிக்கை வைப்பார் காங்கிரஸ் கட்சிக்கு. உலகத்தில் 2வது உலக யுத்தம் தொடங்குறதுக்கான யுத்த மேகங்கள் திறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற அரசியல் அறிவு படைத்த நேதாஜி 6 மாத காலங்களுக்குள்ள இந்தியாவை விட்டு வெள்ளையர்கள் வெள்ளை ஸ்தாபனங்கள்லாம் வெளியேறணும், அவங்களா வெளியேறணும். அப்படி வெளியேறலை அப்படின்னா இந்தியாவில் காங்கிரஸ் சார்பில் ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை பிரிட்டிஷாருக்கு எதிராக நடத்த வேண்டிய வரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுக்கணும், அதை காங்கிரஸ் கட்சி சார்பில் கொடுக்கணும்னு சொல்லி நேதாஜி சொன்னார். ஆனால் காந்தி அதை ஏற்றுக்கிறல. கட்சி சார்பில் அப்படி ஒரு நிலைப்பாடை கொடுக்கறதுக்கு வன்முறை போராட்டத்துக்கு அவர் தயாராக இல்லை, கூடாதுன்னு சொல்லி மறுக்கிறார். அப்போ இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், இவரை முடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த காரிய கமிட்டி மெம்பர்கள்னு சொல்லுவாங்க, கம்யூனிஸ்டில் பொலிட் பியூரோ மெம்பர்னு சொல்லுவாங்க, அந்த அகில இந்திய தலைமைக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு செயற்குழு, அவங்கள பூரா ராஜினாமா பண்ண சொல்லுவார். புது ஆட்களை போட விட மாட்டார். போட்டால் அவங்கள என்னையை கேட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லுவார். இப்படி ஒரு முரண்பாடுகள் போய்கிட்டு இருக்க காலங்களில் தான் இனி இவரோட இருந்து நம்ம நினைக்கிற திட்டம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி இவரா ஒரு இயக்கம், காங்கிரஸுக்குள்ள ஒரு இடதுசாரி பிளாட்ஃபார்ம், லெப்டிஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற நிலையில் தான் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அப்போ முடிவு பண்ணும்போது என்ன அப்படின்னு இவருக்கு தோணுது அப்படின்னு சொன்னால் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது இவர் ஐசிஎஸ் படிச்சுட்டு வெளியே வந்த உடனே அவருடைய குருநாதராக ஏற்றுக்கிட்டவர் சிஆர் தாஸ், தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ், அவரை தான் தன்னுடைய அரசியல் குருவாக நேதாஜி ஏற்றுக்கிட்டார். அவர் இங்கே ஐசிஎஸ் படிச்சுட்டு வந்த உடனே அந்த சிஆர் தாஸு நேதாஜிக்கு கொடுத்த பொறுப்பே அவர் நடத்தின ஃபார்வேர்டுன்ற ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர். அந்த ஃபார்வேர்டு இவர் உடல்நிலை சரியில்லாமல் மாண்டலே ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்த 2 உயிரோடு வந்த 2 தலைவர்கள் அப்படின்னா அது நேதாஜியும் திலகரும் மட்டும்தான். அப்போது வியன்னாவில் போய் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வல்லபாய் பட்டேல் தெரியும். வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு அண்ணன் இருந்தார், வித்தல்பாய் பட்டேல், அவர் பேச்சுலர், அவரும் ட்ரீட்மெண்ட்டுக்காக வியன்னாவில் இருந்தார். அப்போ 2 பேரும் கலந்து பேசும்போது இந்த காங்கிரஸுக்குள்ளே காந்தி காலத்துக்கு பின்னால் ஒரு மிதவாத போக்கு மேலோங்கிருச்சு, இதில் இடதுசாரி சிந்தனையை உருவாக்கணும், ஒரு போராட்ட புத்தியை அமைக்கிறதுக்கு ஒரு லெப்டிஸ்ட் பிளாக் வேணும் அப்படின்னு சொல்லி வித்தல்பாய் பட்டேல் சொல்கிறார். அதையும் நினைவுபடுத்தி சிஆர் தாஸுடைய ஃபார்வேர்டு, வித்தல்பாய் பட்டேல் சொன்ன பிளாக், 2ஐயும் சேர்த்து ஃபார்வேர்டு பிளாக்குன்னு சொல்லி நேதாஜி அறிவிக்கிறார். இதுதான் ஃபார்வர்ட் பிளாக்ன்றது. ஃபார்வர்ட் பிளாக்னா அது பெருசாக ஒன்று வித்தியாசம்ன்றதில் தமிழில் முன்னேற்ற கட்சி
68 வரைக்கும் நாங்கள் வந்து தமிழ்நாடு முன்னேற்ற கட்சின்னு சொல்லி தான் பேர் இருந்தது எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்துலேயுமே. அது பின்னால் தேர்தல் சட்டங்கள் மாறுபடும் போது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரே இதில் வரும்போது எங்களுக்கு அந்த சிங்க சின்னம் இதுகள்லாம் வாங்குறதுக்கான இதுகள் அங்கீகரிக்கப்படும் போது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்ன்ற ஆங்கில பேரை அப்படியே வச்சுக்கிற வேண்டிய நிலைமை வந்தது. இதுதான் இந்த கட்சி. இது தமிழ்நாட்டில் தேவமாரை மட்டும் வச்சு உருவாக்கின கட்சி இல்லை. இது தீவிரமான ஒரு இடதுசாரி முற்போக்கு சிந்தனை உள்ள கட்சி. ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்கணும், இந்த நாட்டை விடுதலை பெற வைக்க வேண்டும், வெள்ளையரிடமிருந்து நாட்டை விடுவிக்க வேண்டும். விடுவிக்கப்பட்டதற்கு பிறகு நிறைய ஜாதி மதம்ன்றது பிரிவினைகளாக இருக்குது. சமூக மறு கட்டமைப்பை ஏற்படுத்தி ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்றது தான் ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய அடிப்படை கொள்கை. தேவரையா வந்து சுயசரிதம் அப்படி எதுவும் எழுதியிருக்காங்களாங்க ஐயா? சுயசரிதையாக அவர் எழுதுனதில்லை. அவர் நேதாஜியை பற்றி எழுதியிருக்கிறாரு, மாசே துங்க எழுதியிருக்கிறாரு, உலகளாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பற்றியெல்லாம் சாவர்கரை பற்றி எழுதியிருக்கிறார். அவர் 1949 ஜனவரி 23 மதுரையில் நேதாஜி அப்படின்ற ஒரு வார பத்திரிகையை ஆரம்பித்து அதில் 51 வரைக்கும் தொடர்ந்து கட்டுரைகள்லாம் எழுதியிருப்பார். உலக அரசியலை பற்றி எழுதியிருப்பார். இன்னைக்கு அதுக்கு பிறகு 52 கண்ணகின்னு ஒரு பத்திரிக்கை, ஏற்கனவே சொன்னேன் சக்தி மோகன், அந்த கண்ணகி பத்திரிகையில் தன்னோட அரசியல் கொள்கைகளை அதுகளை பூரா எழுதியிருப்பார். உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சது மாதிரி சொல்லணும்னா, நேதாஜி இந்தியாவை பிரிக்கிறத விரும்பாத இயக்கம், இன்றைக்கி பிஜேபி அதை தான் சொல்லிக்கிட்டு, அகண்ட பாரதம், நாங்களும் அதை தான் சொன்னோம், பிரிவினை இல்லாது. பாகிஸ்தான் கேட்டவனும் முட்டாள், கொடுத்தவனும் முட்டாள்னு சொல்லி கட்டுரை எழுதியிருப்பார். இப்படி எதையும் நேரடியாக நெத்தி அடியாக பேசினவர் தான் முத்துராமலிங்க தேவர். அவருக்கு அரசியல் ஏக இந்தியான்றது. அவர் ஆன்மீக பாதையில் போகிறதுக்கு ஏதேனும் காரணங்கள் சொல்லியிருக்காங்க? ஆன்மீக துவக்க காலங்களிலிருந்து அவர் பிறப்பே வந்து அங்கே இறைவன் அருளால் பிறந்தவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும். அவர் துவக்க காலங்களிலிருந்து படிக்கிற காலங்களிலிருந்து ஒரு ஆன்மீக சிந்தனையிலே வந்தவர். இன்றைக்கி பார்க்குறோம், இன்றைக்கி நிறைய அந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம், அந்த மத பிரச்சாரங்கள் தான் கொஞ்சம் தடுக்கப்பட்டிருக்கு, அல்லது அவங்களே அதை நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்ற, வளர்ந்துட்டோம் அப்படின்ற நிலையில் அந்த மிஷினரிஸ்கெல்லாம் மறந்துடுச்சுன்னு கூட சொல்லலாம். அவர் பசுமலையில் படிச்சுக்கிட்டு இருக்க காலங்கள்லேயே கோயிலுக்கு முருகன் அந்த திருப்பரங்குன்றத்தில் போய் முருகனை தரிசிக்கிற வழக்கம் வச்சுக்கிட்டு இருந்தேன் விடுமுறை நாட்கள். அப்படி போகும்போது ஒரு சம்பவம், ஒரு பாதிரியார் பேசுகிறாரு. அஞ்ஞானிகளே அப்படின்னா அவங்களாம் பேசுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களே. அப்படி சொல்லிட்டு, இங்கே ரோட்டில் கிடக்கிற கல்லுக்கும் நான் நின்று கொண்டிருக்கிற கல்லுக்கும் நீங்கள் கடவுள் என்று வணங்குகிற கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் கல் தான். இது மாதிரி சாத்தான்களை வழிபடாதீங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் பள்ளி மாணவர். அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. உங்கள் வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அம்மா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரிகள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. மனைவி இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? அப்படின்னு கேட்டுட்டு ஒரு, நீங்கள் பெண் எல்லோரும் பெண் தானே, நீங்கள் உங்கள் மனைவிட்ட நடந்துக்கிறது மாதிரி உங்கள் தாயிட்ட சகோதரிகிட்ட நடந்துக்கிடுவீங்களா? அதனால் இங்கே எல்லாமே கல்லாக இருந்தாலும் நாங்கள் கடவுள்ன்ற வணங்குற கல்லுக்கும் இந்த ரோட்டில் கிடக்கிற கல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் இடம் புரிந்து எதை மத நம்பிக்கைகளை, அடுத்த மதத்தினுடைய நம்பிக்கைகளை இழிவுபடுத்தி பேசாதீங்க. உங்களுடைய கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் இருந்தால் அதுகளை பேசுங்க. இழிவுபடுத்தி பேசுகிற பழக்கத்தை வச்சுக்காதீங்க, அது தேவையில்லாததுன்னு சொல்லி அந்த சின்ன வயசுலே கண்டிச்சிருப்பார். இன்னொன்று பின்னால் இப்போ அண்ணாமலை அவங்களெல்லாம் கூட நிறைய பேர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பிரச்சனை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீனாட்சி அம்மன் கோயில்களில் தமிழ்ச்சங்க விழாவில் வந்து பேச வந்த அண்ணாதுரை அவர் சம்மந்தம் இல்லாமல் ராஜாஜியினுடைய பிறப்பையும்
இவர் அங்கே திருஞான சம்பந்தரையும் இழிவுபடுத்தி பேசினார்ன்றதுனால வெகுண்டெழுந்து பதில் சொன்னவர் பசுமன் தேவர். இன்னும் கடைசி வரைக்கும் அவர் இறை நம்பிக்கையிலிருந்து மாறுபட்டதில்லை. இறை நம்பிக்கை அவர் பொது ஃபார்வர்ட் பிளாக்குக்கு வந்து இந்துத்துவா அப்படின்றது மட்டும் நோக்கம் இல்லை. இறை நம்பிக்கை உள்ள கட்சி, இடதுசாரி கட்சிகளில் கம்யூனிஸ்டுகளுக்கு இறை நம்பிக்கை கிடையாது. கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும்பேச்சு, கஞ்சிக்கில்லாதார் கவலை நீங்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாடிக்கிட்டு இருப்பான். ஏன் காந்தி கூட ரகுபதி ராகவராஜாராம், பதித்த பாவன சீதாராம், ஈஸ்வர அல்லா தேரே நாம் அப்படின்னு அவரும் இறை நம்பிக்கையில் தான் காங்கிரஸை கொண்டு போனார். ஆனால் அதுக்கு பின்னால் தேவரை தேவருடைய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம், நேதாஜியுடைய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் இறை நம்பிக்கை உள்ள கட்சி, வழிபாட்டு சுதந்திரத்தை வழங்கிய கட்சி. இஷ்டப்பட்ட கடவுளை இஷ்டப்பட்ட முறையில் வணங்கிக்க அப்படின்னு வழிபாட்டு சுதந்திரத்தை வழங்கின கட்சி. அது துவக்க காலங்கள்லேருந்து அதனுடைய அடிநாதம் பூரா இறை நம்பிக்கையை ஊடுருவா வச்சு தான் அரசியலே இருந்தது. அந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கை. இன்னும் அவர் இறந்ததுக்கு பின்னால் ஆனந்த விகடன் ஒரு கட்டுரை எழுதணும், தலையங்க எழுதணும். எரிபத்த நாயனார் அப்படின்னு எழுதுனது. 63 நாயன்மார்களில் எரிபத்த நாயனார்னு ஒரு நாயனார். அவர் படிச்சிருப்பீங்க. அவர் என்ன காலையில் போய் நித்திய கடமைகள்லாம் முடிச்சுட்டு நந்தவனத்தில் இருக்கிற பூக்குடலையில் சேர்த்துக்கிட்டு அதை எடுத்து சிவபூஜை செய்கிறது அவருக்கு வழக்கம். அப்போது கோயில் யானை இவர் வந்து அந்த பூ பறித்து அந்த குடலையில் வச்சுருப்பார். அது வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோவில் யானை அந்த பூக்குடலையே தும்பிக்கையில் எடுத்து அது பாட்டுக்கு எடுத்து விளையாடி தூக்கி அது பண்ணிடும். இது சிவன் இந்தனை அப்படின்னு கோபப்பட்டு எரிபத்த நாயனார் மழு ஆயுதத்தினால யானையினுடைய துதிக்கையவே வெட்டிட்டார் அப்படின்றது சிறுவுடையார் புராணம். அதுபோல் தெய்வ நிந்தனை எந்தெந்த இடத்துல இருந்தாலும் அந்த நாத்திகர்களை ஓட ஓட விரட்டியவர் பசும்பொன் தேவர் அப்படின்னு சொல்லி குமுதம், ஆனந்தவிடன் இந்த பத்திரிகைகள்லாம் அவர் இறந்த பின்னால் செய்தி எழுதினாங்க. இதுதான் தேவர். சரிங்கப்பா. இப்போது முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக ஆன தேவரையா எதற்காக அதை சில காலங்கள் கழித்து ராஜினாமா செய்தார் அப்படின்ற தகவல் பற்றி 1937 முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். 1937 சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். ராமநாதபுரம் ராஜாவை வந்து ஜஸ்டிஸ் கட்சி வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறாரு. காங்கிரஸ் சார்பில் ஆட்சி அமைது. ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிறாரு. அப்போ அதுக்கப்புறம் வந்து வரும்போது 39 2வது உலக யுத்தம் தொடங்கிடுது. 42 வெள்ளையனே வெளியேறு இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் காந்தி. 39 வந்து பிப்ரவரியில் சொல்கிறாரு ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்தணும் வெள்ளையனுக்கு எதிர்ப்பாக அப்படின்னு. அன்னைக்கு மறுத்த காந்தி 42 வெள்ளையனே வெளியேறு இயக்கம்னு ஆரம்பிக்கிறார். குவைட் இந்தியா மூமெண்ட், டூ ஆர் டை அப்படின்லாம் வீரவசனம் பேசுகிறார். அதில் எல்லோரும் கிளர்ந்தெழுறாங்க. 1755 57 பிளாசி போர்லேருந்து நாட்டை அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறான். 1857 வந்து முதல் சுதந்திர போருக்கு பின்னால் தான் அது வரைக்கும் ஒரு கம்பெனிக்கு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அடிமையாக இருந்த இந்தியா அதுக்கு பிறகு தான் அரசினுடைய ஆட்சிக்கே வருது. அதை எதிர்த்து போராடணும், வன்முறை போராட்டம் அப்படின்னு அடிமை கூட்டுக்குள்ளே அடக்குமுறையிலே அடிஞ்சு கிடந்த மக்கள் வெகுண்டு எழுந்தாங்க. அது வீர போராட்டமாக வந்துச்சு. அதை தாங்க முடியாமல் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ரவுடிகள் கழகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி இதை வாபஸ் வாங்குறோம்ன்ட்டு போனார். அந்த இதில் அரசு இப்போ ஃபார்வர்ட் பிளாக் வந்து தடை செய்யப்பட்டது. அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் கலைக்கப்பட்டது. ராஜாஜி இது ரவுடிகள் கழகமாக போச்சு. வந்து நேதாஜி வந்து ஓட்டப்படகு, அவரை நம்பி போக முடியாது, அவர் ஆரம்பிச்சிருக்கிற ஆசாத்தின் சர்க்கார் ஜப்பானுடைய கைக்கூலி அப்படின்லாம் கேலி பேசிட்டு அவங்க ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க.
இதை சரி செய்யறதுக்கு எவ்வளவு காலகட்டங்களை பார்த்து எங்கே சரிக்கு செஞ்சுருக்கிறோம்? இன்னைக்கு வரைக்கும் இல்லையே. நாம் அதைத்தான் 1947 சுதந்திரம்ன்றது அது விடுதலையில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். நாம் முயன்ற சுதந்திரம் வேறு, முடிந்த சுதந்திரம் வேறு. இது முழு சுதந்திரம் அல்ல, மூளி சுதந்திரம். தனி சுதந்திரம் அல்ல, தன்னைக்கட்டு சுதந்திரம் அப்படின்னு தேவர் பேசியிருப்பார். இன்னைக்கு இந்திய அரசியல் சட்டப்படி நடக்கக்கூடிய கட்சிகளில் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம்னு கொண்டாடாத ஒரு கட்சி இந்தியாவில் இருக்குன்னா அது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மட்டும்தான். மற்ற எல்லா கட்சிகளையும் கம்யூனிஸ்டுகள் அன்றைக்கி பேசினவங்கெல்லாம் அது ஏகாதிபத்திய போர் அப்படின்னவங்கெல்லாம் இப்போ ரஷ்யாவுக்குள்ளே ஹிட்லர் நுழைஞ்ச உடனே அது பாட்டாளி வைக்க போகிறா மாறிடும். இப்படி மாறி மாறி போனவங்கள்லாம் கூட இன்றைக்கி விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய ஒரே நிலைப்பாட்டில், கொள்கை அளவில் ஒரே நிலைப்பாட்டை வச்சுக்கிட்டு இருக்கிற கட்சி ஃபார்வர்ட் பிளாக் மட்டும்தான். கம்யூனிஸ்ட் கட்சியை எங்கேயாவது ஒரு இடத்துல தேவரையா கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருக்காங்களா? அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு புகலிடமாக இருந்ததே முத்துராமலிங்க தேவர் தான். காங்கிரஸுக்குள்ளே தான் சோசலிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னால் சோசலிஸ்ட் கட்சின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அந்த சோசலிஸ்ட் கட்சி தலைவர்களாக இருந்தவர்கள் தான் பின்னால் கம்யூனிஸ்டுகளாக மாறினவங்க. அவங்க எல்லாரும் ஒரு காலத்தில் தேவரை அண்டித்தான் இருக்குவங்க. அது சங்கரையாவாக இருந்தாலும் சரி, ஜீவானந்தமாக இருந்தாலும் சரி, பி ராமமூர்த்தியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இவரை சார்ந்து தான் இருந்தாங்க. இன்னும் அன்னைக்கு 1938 தமிழ் மதுரையில் இருந்த 23 தொழிலாளர் சங்கங்களுக்கு தேவர் தலைவராக இருந்திருப்பார். துணைத் தலைவராக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக சொல்லப்பட்ட ஜீவானந்தம் இருந்திருப்பார். அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலையெல்லாம் இருந்தது. ஏன் 57 வரைக்கும் கூட இணக்கமான சூழ்நிலை இருந்தது. 57 முதலத்தூர் கலவர நேரத்துலலாம் காமராஜ் ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி பேசுகிறது ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் கல்யாண சுந்தரம் போன்றவர்கள். அதுக்கு பின்னால் அவங்க நேதாஜியை கடுமையாக விமர்சனம் பண்ண இடத்துல பூரா தேவர் முரண்பட்டிருப்பார். ஆசாத் சர்க்கார்னு நேதாஜி ஆரம்பித்த அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணும்போது எதிரியாக மாறியிருப்பார். கொள்கை ரீதியான முரண்பாடுகள் அவங்ககிட்ட இருந்ததை தவிர அரசியல் ரீதியான இணக்கமும் இருந்தது, முரண்பாடு இருந்தது. ஒரு காலத்தில் மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சி கொடி வெட்டும் போராட்டம்னே நடந்தது ஃபார்வர்ட் பிளாக். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. அது பின்னால் இன்றைக்கி அந்த கட்சி துவண்டு போய் அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகி போயிட்டதுனால இன்றைக்கி வேறு மாதிரி இஷ்டப்பட்ட முன்னரையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. வரலாறு வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கும் பலரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இராணுவ வீரர்கள் பல நேதாஜி கிட்ட போயிட்டு சுதந்திர போராட்டத்துக்காக தேவர் முக்குளத்தை சேர்ந்த நபர்கள் தான் அதிகமாக போனாங்க, அதுக்கு தேவரையா தான் காரணம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதை பற்றின விஷயங்கள் 1936 முதல்ல ஜில்லா போர்டு தேர்தலில் போட்டிட்டாருன்னு சொன்னேன். அதில் ஜில்லா போர்டு தலைவராக வந்துடுவார், ராமநாதபுரம் மாவட்ட தலைவராகவே, கவுன்சில் தலைவராகவே அவர் தான் வரப்போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி, அன்னைக்கு குமாரசாமி ராஜா மூத்தவர், அவருக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்சி சொன்ன உடனே இவர் தான் ஒரு இளைஞர், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், வசதி வாய்ப்பு பிழைச்சவர், இவர் தான் தலைவராக வரப்போகிறாருன்னு எல்லாரும் ஆதரவு நிலையில் இருக்கும்போது கூட தனக்கு மூத்த ஒரு தலைவர் இருக்கிறாருன்னு சொல்லி குமாரசாமிக்கு அந்த பதவியை விட்டு கொடுத்தவர். அந்த 36லேயே பர்மாவில் இருக்கக்கூடிய தமிழர்களெல்லாம் இவரை அங்கே வரவழைச்சி அவருக்கு பாராட்டு விழா நடத்துவாங்க. பல மாதங்கள் அங்கே ஊர்கள் பூரா சுற்றுப்பயணம் செஞ்சிருப்பார். அது முடிச்சுட்டு வந்தார். 2வது 55 56 திருப்பி பர்மா போவார். அப்படி அந்த 36லேயே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர் தேவரோட இணக்கமாக இருக்கிறாங்க. நேதாஜி 1939 இங்கே ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பிச்சுட்டு 41 தனிமைச் சிறையிலிருந்து விடுபட்டு தனி மனிதனாக இந்தியாவை விட்டு வெளியே போய் ஹிட்லர், முசோலினி, டோஜோவெல்லாம் எதிரிக்கு நண்பன்ற முறையில் நட்பு கொண்டு மலேசியா பகுதிக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் ஒருங்கிணைத்து, ஏற்கனவே ராஜ்பிஹாரி போஸ் அமைச்சிருந்த அமைப்பு, கேப்டன் மோகன் சிங் வச்சுருந்த அமைப்பு, இதுகளையெல்லாம் சேர்த்து
உயிர் தர துணிந்தவர்களெல்லாம் படையிலே சேருன்னு சொல்லி உருவாக்குனது தான் ஐஎன்ஏ. அந்த ஐஎன்ஏ படை உருவாக்குனதோட பிரிட்டனுக்கு வந்து பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் சம்பளத்துக்கு வேலைக்கு போய் சேர்ந்துட்டு பிரிட்டிஷ்காரன்ட்ட பிடிபட்டு கைதிகளாக இருந்தவங்க, நேச நாடுகளில் இருந்த வீரர்கள் யுத்தம் போடும்போது அச்சு நாடுகள் ஹிட்லர், முசோலினி, டோஜோ, ஜப்பான் எல்லாம் சரண்டர் ஆகி இருந்த இந்திய சிப்பாய்களையெல்லாம் திருப்பி வாங்கிக்கிட்டு இவங்களையெல்லாம் சேர்த்து தான் ஐஎன்ஏன்ற படை இந்திய தேசிய இராணுவம்னு ஒன்று நேதாஜி வச்சுருந்தார். அந்த ஐஎன்ஏ படைக்கு உருவாக்குறதுக்கும் மலேசியாவில் பர்மாவில் வாழ்ந்த தமிழர்களே முழு காரணமாக இருந்தாங்க. ஏன்னா தேவரை நேதாஜியினுடைய தம்பியாக நினச்சாங்க. அவர் இங்கே வந்து அறைகூவல் கொடுக்கும்போது இங்கே இருந்து இது போக இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய ஆயுத போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லி தான் நேதாஜி திட்டமிட்டார். அது காந்திய கூட்டம் எதிர்த்ததுனால தான் இந்தியாவை விட்டு தனியாக வெளியே போனார். ஏற்கனவே புனைவில் ஒரு திட்டம் இருக்குது. அது வார் கவுன்சிலர்லாம் சீனிவாச ஐயங்கார், முத்துராமலிங்க தேவர் கொண்ட ஒரு 5 குழுவெலாம் இருந்தது. ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு கலவரத்தை உருவாக்கணுன்ற திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் முனைப்பாக இருந்த இளைஞர்கள்லாம் போய் நேதாஜியோடு சேர்ந்தாங்க. இன்னும் அந்த பகுதியிலேருந்து திருப்பி வந்த தமிழர்கள் நிறைய, இன்னும் மணிப்பூர் பகுதியிலெல்லாம் அந்த மோரே பகுதியிலெல்லாம் இன்னும் தமிழர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே சேகர்ன்றவர் அங்கே தமிழர் தலைவராக தமிழ் சங்க தலைவராக இருந்துக்கிட்டு இருக்கிறார். உலக நாடுகளில் பூரா அன்னைக்கு நேதாஜிக்கு அடுத்து முத்துராமலிங்க தேவர் தான். எப்படி ஒரு நல்ல கணக்கு. அது ஒன்றும் தெரியாத இந்த 2 கிராம் மோதிரம் கொடுக்கறதுக்காக குடிச்சு விட்டு எதையும் ஜாதி ரீதியாகவே பேசுகிற சில தற்குறிகள், அரசியல் விமர்சகர்ன்ற பேரில் இப்போ சொல்லக்கூடிய பொய் தான் அவர் கிண்டலாக பேசுவான். அவங்க நேதாஜி சொன்ன உடனே தேவர் சொன்னார் அப்படின்னா அவர் இங்கேருந்து நடந்து போனாங்களா, சைக்கிளில் போனாங்களா, இப்படிலாம் கிண்டல் அடிப்பாங்க. ஏன்னா அந்த போராட்டத்தினுடைய வீரியம் தெரியாத அடிமை புத்தி கொண்ட ஆட்கள். இவங்க ஆரம்ப காலங்களிலேருந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஆதரவாக இருந்த வர்க்கம். அவன் எப்படி நல்ல விஷயங்களை சொல்லுவான்? அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இன்றைக்கி சின்ன பசங்கள்லாம் பேச ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. இன்னும் 41 39 வரும்போது ராம்காரில் மாநாடு நடத்துகிறார் நேதாஜி. 40 நாக்பூரில் மாநாடு நடத்துகிறார். வெள்ளை ஏகாதிபத்தியை எதிர்த்து எந்த நிலையிலும் சமாதானம் இல்லைன்ற அளவுக்கு ஒரு பீகார் ராம்காரில் மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கார். இப்படி ஒரு வெகுஜன புரட்சியை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்கையிலேயே தான் இங்கே 39 நிட்டிங் கம்பெனி போராட்டம், 38 மகாலட்சுமி போராட்டம், 39 நிட்டிங் கம்பெனி போராட்டம், மீனாட்சி மில் போராட்டம், தொடர்ந்து மில் தொழிலாளர்களுக்காக போராடி கொண்டிருக்கிற முத்துராமலிங்க தேவர் 39 நவம்பரில் கைது பண்ணப்படுறார். 1945 செப்டம்பர் 5ஆம் தேதி 2வது உலக யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால் தான் வெளியே வர்றார். இப்படி அவர் ஒரு தலைவர் இருந்தார்னா அவர் இருந்து நேரடியாக போய் ரெக்ரூட்டிங், காந்தி 1919 ரெக்ரூட்டிங் ஆஃபீஸர் மாதிரி பிரிட்டிஷ்க்கு ஆள் எடுத்து கொடுத்தாரு, அந்த மாதிரி போய் ஆள் சேர்த்து கொடுக்குறதாரா? ஒரு தலைவன் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே வேலை நடத்தினா தான் தலைவர். அவர் சொல்லணுன்றதில்ல. பல காலகட்டங்களில் சிடி ஆக்ட் குற்றப்பழங்குடிகள் சட்ட எதிர்ப்புக்கு அப்படின்னா ஒரு சின்ன நோட்டீஸ் அடிச்சிருப்பார். ஆலய நுழைவு போராட்டத்துக்குன்னா ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்துருப்பார். அது களத்தில் அவங்க தொண்டர்கள் அதை நிறைவேற்றியிருப்பாங்க. ஒரு தலைமை எல்லா இடத்துலையும் போய் நின்றுக்கிட்டு செய்யணுன்றதில்ல, தொண்டையும் செய்யணும். அதுதான் கட்சி. அது நடந்தது. தேவருடைய வாக்கு அங்கே பழித்தது, நடந்தது.